வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் 13 வயது மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று வடமாகாணத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா உக்குளாங்குளம் பகுதி பாடசாலை மாணவி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான பாடசாலைகள் இன்று மூடப்பட்டதுடன் தனியார் பஸ் சேவையும் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பூரண ஹர்த்தால் காரணமாக யாழ்ப்பாணம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. கிளிநொச்சியிலும் முழு கடையெடுப்பு போராட்டம் காரணமாக அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்தமை எமது கேமராவில் பதிவாகியது. அரசு திணைக்களங்கள் வழமை போல் இயங்கிய போதிலும் மக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மேலும் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை குறைவானமையினால் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தடைப்பட்டன. இதேவேளை வவுனியா மாணவியின் கொலைக்கு நீதி கோரி முல்லைத்தீவிலும் இன்று முழு கடையெடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவில் அரசு அலுவலகங்களின் செயற்பாடு மட்டுப்படுத்தப்பட்டே காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியாவிலும் இன்று முழு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. தனியார் மற்றும் அரசு வங்கிகள் திறந்து காணப்பட்ட போதிலும் அதிகாரிகளின் வருகை குறைவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை மன்னாரில் சட்டத்தரணிகள் சங்கம் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். மன்னார் சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைய தினம் நீதிமன்ற செயற்பாடுகளை நிறுத்தி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியா உக்குளாங்குளத்தைச் சேர்ந்த கங்காதரன் ஹரிஷ்ணவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான 13 வயதான ஹரிஷ்ணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதுவரை சந்தேக நபர் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர்.